கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே சக்கரம் திடீரென கழன்றதால் நிலை தடுமாறிய ஆட்டோ லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 3 பேர் காயங்களுடன் உயிர் தப்பினர். பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள முலகுமூடு பகுதியைச் சேர்ந்தவர் ஆண்டனி மெகலன். இவரும் இவரது நண்பர் சதீஷ்குமார் இருவரும் பில்டிங் தொழிலாளிகள். இருவரும் நாகர்கோவிலில் உள்ள ஒரு வீட்டில் வேலையை முடித்துவிட்டு பிரின்ஸ் என்பவருடைய ஆட்டோவில் முலகுமூடு நோக்கி புறப்பட்டனர். தக்கலை அருகே உள்ள கொல்லன்விளை பகுதியை சென்றடைந்த போது ஓடும் ஆட்டோவிலிருந்து திடீரென முன்பக்க சக்கரம் கழன்று ஓடியது. இதனால் நிலை தடுமாறிய ஆட்டோ எதிரே வந்த லாரியில் மோதியது. இந்த விபத்தில் ஆட்டோவிலிருந்த 3 பேரும் தூக்கி வீசப்பட்டனர். காயமடைந்த 3 பேரையும் அக்கம் பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முன்னதாக ஆட்டோவிலிருந்து சக்கரம் கழன்று ஓடியதை எதிரே வந்த லாரி டிரைவர் கவனித்தார். இதனால் லாரியை உடனடியாக நிறுத்திவிட்டார். லாரியும் வேகமாக வந்திருந்தால் பெரும் விபரீத சம்பவம் நடந்திருக்கும் என கூறப்படுகிறது. நேற்று முன்தினம் ஏற்பட்ட விபத்தின் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக தக்கலை போலீசார் ஆட்டோ டிரைவர் பிரின்ஸ் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். Entonces